எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இப்போ மகாலயபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அந்த மகாலயபட்சத்தை 15 நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி மகாபரணி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இப்போ இந்த 12/9 அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய மகாபரணி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக பரணி நட்சத்திரம் என்பது தரணி ஆழ்வார் என்று சொல்வார்கள். பரணத்தில் தரணி ஆள்றவர் தான். அவர் யார் அப்படின்னு கேட்டால் யமதர்மராஜா. அவர் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர். அப்போ அவருடைய பவர் பார்த்துங்களேன். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அவருக்காக முன்னோர்களுக்கு நம்ம இன்றைக்கி மகாலயபட்சம் செய்யணும், திதி செய்யணும், தர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி செய்கிற போது யமதர்மராஜனுடைய நாளில் பிறந்த நட்சத்திரத்தில் நம்ம இந்த மகாபரணியை சிறப்பாக முன்னோர்களுக்கு கொண்டாடுறதுனால முன்னோர்கள் மனசு சந்தோஷப்படுறதோட யமதர்மராஜனும் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுப்பான் என்று சொல்வார்கள். அதனால் முன்னோர்கள் நல்ல கதி அடைவதற்கு இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மகாபரணி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் திதி தர்ப்பணங்கள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம். அதோடு இல்லாமல் சாயங்காலம் யம தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டுக்கு அதாவது இந்த தீபத்தை வீட்டிலே ஏற்றலாம். வீட்டில் ஏற்றுற போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தாமரை திரி இருந்தால் தாமரை தண்டு திரி இருக்கு இல்லையா, தாமரை தண்டு எடுக்கக்கூடிய திரி அதை வச்சு ஏற்றினா ரொம்ப விசேஷம். வசதி உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் 8 திக்குலையும் திசையை இந்த விளக்கு ஏற்றி வைக்கலாம். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசனன் சொல்லக்கூடிய 8 தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கு, மரண பயம் நீங்குவதற்கு இந்த யமதீபம் ஏற்றி வைத்தால் ரொம்ப சந்தோஷமாக யமதர்மன் நமக்கு மரண பயங்கள்லாம் தீர்த்து வைப்பார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த நாளில் எல்லோரும் மிகவும் மனப்பூர்வமாக முன்னோர்களுக்கு இந்த காரியங்களை செய்து மகாபரணி தினத்தினுடைய முக்கியத்துவம் அறிந்து கொண்டு எல்லோரும் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.